Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரவுண்ட் வச்சு மார்பு சுற்றளவு வச்சு ஒரு ப்ளவுஸோட ஷோல்டர் ஹார்ம்ஹோலோட அந்த டெப்த்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் எப்படி அளக்குறதுன்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 28 சைஸ்லேருந்து ஒரு 44 சைஸ் ப்ளவுஸ் வரைக்கும் ஷோல்ட்ரு ஹார்ம்ஹோல் டெப்த்து ஹார்ம்ஹோல் ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த அளவெல்லாம் ஃபுல் சார்ட்டாகவே கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த சார்ட் கூட உங்களுக்கு தேவைப்படாது, நீங்களாகவே ஆட்டோமேட்டிக்காக அளவெடுக்க கற்றுப்பீங்க. வாங்க இப்போ அந்த மெஷர்மெண்ட் எப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கற்றுத்தரேன். இப்போ ஒரு ப்ளவுஸோட அளவு பார்த்திங்கன்னா 28 கூட 28 வச்சுக்கோங்க. 28 சைஸ் ப்ளவுஸு. அதோட ஷோல்டரை வந்து இப்போ நம்ம வந்து இந்த 28 வந்து டிவைட் பண்ணி தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த 28 8ஆல் நீங்கள் வந்து வகுத்துக்கணும். 8ஆல் வகுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருமோ அதைத்தான் இப்போ நம்ம வந்து இது கூட ஷோல்டரோட அளவை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ 28 வகுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருங்க. ப்ளஸ் அது கூட 1 இன்ச்சு சேர்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சுங்க. பாருங்கள், 4 இன்ச்சு. இதுதான் இதோட ஷோல்டரோட அளவுங்க. 4 இன்ச்சு தான் 28 சைஸ் ப்ளவுஸோட ஷோல்டரோட அளவுங்க. அதே 28 பழையபடி நீங்கள் 8ஆல் வகுத்துக்கோங்க. ஆன்சர் 3 வரும். ப்ளஸ் அது கூட 1.5 இன்ச்சு சேர்த்திங்கன்னா என்ன அளவு கிடைக்குமோ அதுதான் 28 சைஸ் ப்ளவுஸோட ஹார்ம்ஹோலோட அளவுங்க. சாரிங்க, நான் 4.5 போடணும், 4 போட்டிருக்கேன். 3 + 1 4.5. 28 3 + 1 = 5. இதாங்க ஹார்ம்ஹோல். ஷோல்டர் வந்து இந்த அளவு. ஹார்ம்ஹோலோட அளவு பார்த்திங்கன்னா 5ங்க. இப்போது இதுலேயே நம்ம ஹார்ம்ஹோலோட ரவுண்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 28 4ஆல் வகுத்துக்கோங்க. 4ஆல் வகுத்துட்டு நமக்கு கிடைக்க போகிற அந்த அளவை வச்சு தான் நம்ம வந்து ஹார்ம்ஹோலோட வளைவு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நம்ம 28 வந்து 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 7 இன்ச்சு வருங்க. அந்த 7 இன்ச்சில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன அளவு கிடைக்குதோ அதுதாங்க 28 சைஸோட ஹார்ம்ஹோலோட டெப்த்து. எனக்கு வந்து 7 இன்ச்சில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணேன்னா 6 இன்ச்சு கிடைக்குங்க. இதுதான் இதோட ஹார்ம்ஹோல் ரவுண்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் இதுலேருந்து எந்த சைஸ் ப்ளவுஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளவுஸோட அளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ரவுண்ட்லேருந்து 8ஆல் வகுத்து கிடைக்கிறதோட 1 இன்ச்சு சேர்த்திங்கன்னா ஷோல்டருங்க. அதே ஜஸ்ட் ரவுண்டோட 8ஆல் வகுத்து 1.5 இன்ச்சு சேர்த்தோன்னா ஹார்ம்ஹோலோட அளவு கிடச்சிரும். ஜஸ்ட் ரவுண்டை 4ஆல் வகுத்து வர்ற அந்த ஆன்சரோட அந்த அளவோட 1 இன்ச்சை கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹார்ம்ஹோலோட ரவுண்டு கிடச்சிருங்க. இந்த அளவோட மெஷர்மெண்ட்டை வச்சு நான் வந்து எல்லா சைஸ் ப்ளவுஸுக்கும் ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணுங்கள். அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டெய்லரிங் வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வருங்க. இந்த பதிவு இப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் அந்த சார்ட் பேப்பரை உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். அதை நீங்கள் வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். 28 சைஸு, 30 சைஸு, 32 34 36 38 40 42 44 46 சைஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க. அதே மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம 8ஆல் டிவைட் பண்ணி ஷோல்டர் எடுத்திருக்கோம். 28 சைஸ் ப்ளவுஸுக்கு ஷோல்ட்ரு 4.5, ஆர்ம்ஹோல் பார்த்திங்கன்னா 5, ஆர்ம்ஹோல் டெப்த்து 6ங்க. 30 சைஸுக்கு 4.25 ஷோல்ட்ரு, ஆர்ம்ஹோல் பார்த்திங்கன்னா 5.25, ஆர்ம்ஹோல் வளைவு 6ங்க. 32க்கு ஷோல்டர் 5, ஆர்ம்ஹோல் 5.5, ஆர்ம்ஹோல் வளைவு பார்த்திங்கன்னா 7,
34க்கு ஷோல்டர் 5.25, ஆம்ஹோல் 5.25, ஆம்ஹோல் வளைவு 7.5ங்க. 36க்கு ஷோல்டர் 5.5, ஆம்ஹோல் 6, ஆம்ஹோல் வளைவு 8. 38க்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் 5.25, ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா 6.25, ஆம்ஹோல் வளைவு 8ங்க. 40 சைஸுக்கு ஷோல்டர் 6, ஆம்ஹோல் 6.5, ஆம்ஹோல் வளைவு பார்த்தீங்கன்னா 9. 42க்கு ஆம்ஹோல் ஷோல்டர் வந்து 6.25, ஆம்ஹோல் வந்து 6.25, ஆம்ஹோல் வளைவு 9.5ங்க. 44க்கு ஷோல்டர் 6.5, ஆம்ஹோல் வந்து 7, ஆம்ஹோல் வளைவு 10. 46க்கு 6.25 ஷோல்டர், 7.25 வந்து ஆம்ஹோல், 10.5 இன்ச்சு வந்து ஆம்ஹோல் வளைவுங்க. இப்போ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இது போல் வர அடுத்தடுத்த வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.